உழைப்பு சுரண்டலை பற்றி நிறைய படங்கள் வந்திருக்கு. உழைப்பு சுரண்டல்னால் என்னென்னா, ஒரு ஏமாளி கிடச்சான்னா 8 மணி நேரம் வேலை செய்யக்கூடிய ஒரு மனுஷனுக்கு 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் ஓய்வு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பொதுவாக. ஆனால் 12 மணி நேரம் வேலை, 18 மணி நேரம் வேலை அப்படின்னு செய்யப்படும் போது என்ன சொல்லுவோம்? அது பேர் உழைப்பு சுரண்டல் சொல்கிறோம். அதே மாதிரி தான் உழைப்பு சுரண்டல் எந்த அளவுக்கு நம்ம பேசுகிறோமோ, அதே நேரத்தில் பாச சுரண்டல் ஒன்று விஷயம் இருக்குது. அது கிராமப்புறங்கள் இன்னும் அதிகமாகவே இருக்குது. அதை பற்றி நம்ம பேசுனதே கிடையாது. அப்படியான ஒரு விஷயத்தை மாமன் திரைப்படம் பேசியிருக்கு. அதுவும் சில விஷயங்களை கொஞ்சம் ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணுது. ஆனாலும் சில காட்சிகளில் உண்மையை பளீர்னு அரைஞ்சு இந்த திரைப்படம் சொல்லியிருக்கு. அதற்காகவே படக்குழுவினருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம். ஏன் அப்படின்னா, இந்த பாச சுரண்டல் மூலமாக யாரோ ஒருவனை அடிமையாகிறாங்க. அதுதான் உண்மை. அந்த அடிமைத்தனத்தை பெருமையாகவும் அது என்னுடைய ரைட்ஸ்ன்னு சொல்லி அவங்களே நம்ப வைக்கிறாங்க. அப்படி நம்ப வைக்கப்படுற ஒரு விஷயந்தான் அதில் தாய் மாமன் எல்லா விஷயங்களும் அதில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எல்லாருக்கும் எல்லாருடைய ஸ்பேஸையும் ஒழுங்காக கொடுத்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே வராதுன்றதை இந்த திரைப்படம் பேசுது. அது என்ன பேசுது, எப்படிலாம் பேசுது அப்படின்றத கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். பிரசாத் பாண்டியராஜ் இயக்கத்தில் சூரி, ஐஸ்வர்யா லட்சுமி நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் மாமன். இந்த திரைப்படம் தாய் மாமனுடைய பெருமையை பேசுகிற ஒரு படமாக தான் நான் பார்க்குறேன். படத்துடைய கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூரி அவர் இன்பா கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸ்வஸ்திகா அவங்க சூரியோட அக்கா. சூரியோட அக்காவுடைய புருஷன் தான் பாபா பாஸ்கர். ஸோ இவங்களுக்கு குழந்தை ரொம்ப நாளாக இல்லை, 10 வருஷமாக இல்லை குழந்தை. அவங்களுக்கு குழந்தை பிறகுது. அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள்லேருந்து சூரிய குடும்பம் வெளிவந்துச்சா இல்லையா அப்படின்றத அந்த திரைப்படத்துடைய கதை. சூரியனுடைய சமீபத்திய பேட்டிகள், அவர் தன்னுடைய பழைய ஓனர்கள்லாம் நினைவு கூர்ந்தது, அதெல்லாம் பெரிய வைரலாகிக்கிட்டு இருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா லட்சுமி அதற்காக அழுதுருப்பாங்க. அந்த ஸ்க்ரீனில், அந்த நிகழ்ச்சியிலே பார்த்தீங்கன்னா அவங்க அழுதுருப்பாங்க. என்னை பொறுத்தவரை மாமன் படத்தில் அற்புதமான நடிப்பை 2 பேரும் வெளிப்படுத்தியிருந்தாங்க, சூரிய அண்ட் ஐஸ்வர்யா லட்சுமி. ஆனால் ஐஸ்வர்யா லட்சுமி சான்ஸே இல்லை, அந்தளவு ஃபண்டாஸ்டிக்கான ஒரு பிளேவை பண்ணியிருக்காங்க. ஒரு நடிகை என்பவங்க இந்த மாதிரியான ஒரு ரோல், ஒரு சவாலான ரோல்கள்லாம் எடுத்து நடிக்கிறதுன்றது ஒன்று இருக்குல்ல. பொதுவாக படத்திலே ஒரு சின்ன ஒரு செல்ஃப் கலாய் ஒன்று இருக்கும். சூரிய சொல்லுவார், அது ஏன் நீ நினைக்கிறல்ல, அதிர்ச்சியாக தான் இருக்கும், ஆனால் போக போக சரியாயிடும் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார். ஆனால் நல்லா பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா லட்சுமிக்கு நடிக்கிறது எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் சூரிக்கு தான் நடிக்கிறது நிறைய பிரச்சனை இருக்குது. அதுதான் நீங்கள் படத்தில் நிறைய அந்யோன்ய காட்சிகளில் பார்க்கும்போது உங்களுக்கு அது நல்லாவே தெரியும். சரி, சூரி எப்படி நடிச்சிருக்கார்? ஃபண்டாஸ்டிக்காக பண்ணியிருக்கார். 2 இடங்களில் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தார். நிறைய நிகழ்ச்சியான இடங்கள்லாம் அவர் நடிச்சிருந்தாலும் கூட உங்கள் பிள்ளையை பார்க்கறதுல உங்களுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது, என் பொண்டாட்டியும் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு அந்த இடம் ரொம்ப நல்லா இருந்தது. அதே நேரத்தில் யார்கிட்ட கெஞ்சிறேன், என் பொண்டாட்டிகிட்ட நான் கெஞ்சிறேன், அந்த மாதிரி இடங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் இந்த இன்பா கேரக்டர் மட்டும் ஒரு வேலை வெட்டிக்கு போய் ஒரு இஎம்ஐ கட்டுற பிரச்சனையோ இல்லை ஹோம் லோன் கட்டுற பிரச்சனையோ இருந்ததுன்னா இந்த பிரச்சனைலாம் வந்திருக்காது. எல்லாத்தோட ரொம்ப முக்கியமான விஷயம், சொந்த ஊர்லேயே பக்கத்தில் கட்டி கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, எல்லா இடத்துக்கும் அதாவது பாதுகாப்பு தான். ஆனால் அந்த பாதுகாப்பு என்னென்னா அடுத்தவனுடைய வாழ்க்கையில் விளையாடுறது தான் இந்த படம் பேசியிருக்கு. ஓகே, ஸோ சூரி கேரக்டர் வேலை வெட்டிக்கு போயிருந்தால் இந்த பிரச்சனையே வந்திருக்காது மோஸ்ட்லி. இது ஒன்று. 2வது, சொந்தங்கள் மற்ற விஷயங்கள்லாம் ரொம்ப ஓவர் ஹைப்பு கொடுக்கும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். ரைட். அடுத்தது ஐஸ்வர்யா லட்சுமி சான்ஸே கிடையாது. 2 சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த தாலியை அறுக்கிற சீன் ஒன்று இருக்குல்ல, அந்த இடத்துலாம் பின்னிட்டாங்க. அந்யோன்யமான காட்சிகளில் இது நான் ஒரு சிறந்த நடிகரா, என்னடா பண்ணுவீங்க பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி தன்னுடைய நடிப்பை ரொம்ப அழகாக வெளிப்படுத்தியிருந்தாங்க. ஸோ அடுத்ததாக ஸ்வஸ்திகா அவங்களும் ரப்பர் பந்து கெத்து பொண்டாட்டின்ற மாதிரி தான் இருக்காங்க. பட் ஆனால் இதில் ரொம்ப ரொம்ப அற்புதமான ப்ளே பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி இந்த 10 வருஷம் அவங்களுக்கு குழந்தை இல்லைன்ற அந்த முதல் காட்சியிலே அவங்க ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாங்க. அது ஒன்று, சூரிக்கு அவங்களுக்குமான ஒரு பாண்ட் இருக்குல்ல. இப்போ உதாரணத்துக்கு வயிற்றில் இருக்கிற டெஸ்டிங்க்கு டக்குன்னு போய் அந்த புடவை நகர்த்துற அந்த இதெல்லாம் அம்மாவை பார்த்து அந்த மாதிரி ஒரு பாண்ட் இருந்தது ரொம்ப அழகாகவே பண்ணியிருந்தாங்க. நிச்சயமாக அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த அந்த சீனு. படத்துடைய டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா தினேஷ் புருஷோத்தமனுடைய ஒளிப்பதிவாக இருக்கட்டும், ஹாஷிம் அப்துல் வஹாபுடைய மியூசிக் படத்திற்கு மிகப்பெரிய பலம். அவங்களுடைய பின்னணி இசை முக்கியமாக
அந்த பாச பிணைப்புகளை பாச சுரண்டல்களுக்கான பின்னிசைகளை வந்து ரொம்ப அற்புதமாகவே போட்டிருந்தாரு. படத்தோட எடிட்டிங் வந்து கணேஷ் சிவா 2 மணி நேரத்தில் ரொம்ப கச்சிதமாக முடிச்சிருக்காரு. அவருடைய வேலையை வந்து ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருக்கிறாரு. தினேஷ் புருஷோத்தமன் ரொம்ப அற்புதமான ஒளிப்பதிவு. முக்கியமாக வந்து அந்த பவுன் அந்த சிங்கராயர் அந்த ஷாட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அந்த காட்சியை வந்து நடித்த துணை நடிகர்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக அந்த காட்சி பண்ணியிருந்தாங்க. கிளைமேக்ஸ் கிட்ட சிங்கராயர் அண்ட் பவுண்டு கேரக்டர். ஸோ ரொம்ப அற்புதமாக டெக்னிக்கலாக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே ரொம்ப நல்லாவே இருந்தது. எல்லா துணை நடிகர்களுமே சிறப்பாக நடிச்சிருந்தாங்க. நான் சொல்கிறது வந்து லாஸ்ட் சீன் மட்டும் கிடையாது, அதுக்கு முன்னாடியான நிறைய காட்சிகள், கல்யாண காட்சிகள் ரொம்ப அற்புதமாகவே பண்ணியிருந்தாங்க. சூப்பர். படத்தில் ரொம்ப பிடிச்ச எனக்கு சீன் பார்த்தீங்கன்னா செல்ஃப் கலாய். ஐஸ்வர்யா லட்சுமி வந்து எனக்கு வந்து ஹீரோயினா அப்படின்னும் போது உங்களுக்கு அதெல்லாம் ஃபஸ்ட் செட் ஆகாது, அப்புறம் செட் ஆகுன்னு சொல்கிற இடமா இருக்கட்டும். விமல் வந்து எங்கள் கூடலாம் நல்லா ஜாலியாக தானே நடிச்சிட்டு இருந்தேன், ஏன்டா ஹீரோவாக நடிக்கிறப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குன்னு சொல்கிற இடமா இருக்கட்டும். 2 இடத்துலையுமே வந்து ரொம்ப அழகாக வந்து அவங்களுடைய பிளேஸ்மெண்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த செல்ஃப் கலாக இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது. படத்தில் மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது சூரிக்கு வந்து ஏன்னா நிறைய திரைக்கதைகளில் நம்ம பண்ணுற பெரிய மிஸ்டேக் என்னென்னா, நாயகனுக்கு வந்து வேறு வேலை வெட்டியே இல்லாமல் இந்த வேலையே பண்ணுற மாதிரி, அக்கா பிள்ளைய சுற்றுக்கிறது வேலையா, வேறு வேலையே இல்லையா, அந்த மாதிரியான காட்சிகளை காமிச்சிருக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய இது விஷயம். இன்னொன்று, நீங்கள் வந்து உறவுகளை வந்து ரொம்ப உயர்த்தி பிடிக்கிற மாதிரி பண்ணி அதன் பிறகு அவங்கள போட்டு அதில் வந்து உண்மையிலே இந்த படத்தில் நிறைய காட்சிகள் வந்து ரொம்ப அழகாக முடிச்சிருந்தாங்க. இப்போ எப்படி என் தங்கச்சி அடிக்கலாம் அப்படின்னு கேட்டுட்டு அதே தப்ப அவங்க செய்கிறத வந்து தோல் உரிச்சு காட்டின இடம், ஒரு ஆண்கள் சமுதாயமே எப்படி அப்படின்னு தோல் உரிச்சு காட்டின இடம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. வாட் இஸ் த மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா, அதாவது 10 வருஷமாக எந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டியோ அதே விஷயத்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக புதுசாக ஒருத்தவங்க வாழ்க்கையை தொடங்கும் போது அந்த இடத்துக்கு வந்து உங்களுடைய கன்சிடரேஷனே இல்லையே. அப்போ பாசத்தின் மூலமாக ஒரு சுயநலமாக ஒரு கூட்டு குடும்பத்தில் ஏதாவது ஒரு அடிமையை உருவாக்குறீங்க. அவன் பணத்தை காலி பண்ணுறீங்க, இல்லை அவனுடைய உழைப்பை காலி பண்ணுறீங்க. பாசத்தின் மூலமாக அவனை வந்து ரேஷன் கடைக்கு போகிறது, கரண்ட் பில்லு கட்டுறதுன்னு ஒரு அடிமையை நீங்கள் உருவாக்கி வைக்கிறீங்க. இதுதான் இந்த படத்தில் வந்து சொன்ன விஷயம். ரொம்ப அழகாக அது ஒரு பேசக்கூடிய விஷயமாகவும் இருந்தது. அதுதான் என்னை பொறுத்தவரை இதில் வந்து மைனஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். சில விஷயங்கள் வந்து தமிழ் சினிமா இன்னும் கொஞ்சம் மாறணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து குழந்தைய வந்து என் பொண்டாட்டியும் புள்ள வைப்பாங்க, எல்லாருமே புள்ள வைப்பாங்க. இந்த வயிறு நோ வந்து அது வந்து வயிறு அவ்வளோதானே, அதுக்கு எதுக்கு இவ்வளோ ஒரு விஷயங்கள்னு எனக்கு தெரியவே இல்லை. அந்த இடங்கள்லாம் கொஞ்சம் கட்டுடைக்கக்கூடிய இடங்களாக தான் நான் பார்க்குறேன். அது ஒரு தம்பிகாரன் போய் வவுத்தை வந்து செக் பண்ணுறான் அப்படின்னும் போது அது வந்து ரொம்ப இயல்பாக வந்து காமிச்சிருக்கலாம் அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம். ஒரு வேளை இனி வரும் காலங்களில் அதை உடச்சி வர்றது வந்து நல்லா இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். 1. 2வது, சிங்கராயர் அண்டு பவுனு இந்த கேரக்டர்ஸ்க்கான போர்ட்ரேல் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அவங்களுக்குள்ளான அந்யோன்யம் பேச்சுக்கள், முக்கியமாக வந்து இப்போ உனக்காக பன்னியாரம் பத்மினியில் வந்து அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்யோன்யத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி இருந்தது. முக்கியமாக அந்த குளிக்கிற மாதிரியான ஷாட்டு அதில் வந்து போயிட்டு வந்தது. இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க அந்யோன்யம்லாம் ரொம்ப அழகாக வெளிப்படுத்திருந்தீங்க. ஆனால் ஒரு பொண்டாட்டி உடம்பு சரியில்லாத இருக்கும்போது ஒரு சுடுத்தண்ணி கூட வச்சு கொடுக்க முடியாத அளவுக்கு ஒரு புரிதல் இல்லாத ஒரு கணவனாக நான் பார்க்குறேன். பொண்டாட்டிக்கு வந்து பூ வைக்கிறதே வந்து தெரியல, பூ வைக்கிற விஷயமே அவருக்கு புரியல அப்படின்னும் போது நீங்கள் என்ன இத்தனை வருஷம் வாழ்ந்து என்னத்தை கீழ்ச்சிங்கன்ற மாதிரி நகைப்பாக இருந்ததுன்னு நான் சொல்கிறேன். மேபி அது எனக்கு அந்தளவுக்கு எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அது நீங்கள் போர்ட்ரேட் பண்ண விதத்தில் வந்து ஓகேவாக இருக்கலாம், ஆனால் எனக்கு அந்த இடத்துல அது ஒர்க் அவுட் ஆகலை நான் சொல்ல வரேன். பொண்டாட்டிக்கு பூ வைக்க முடியும்னு தெரியும்ல, பொண்டாட்டிக்கு பூ வைக்கணும்னு தெரியும்ல, அப்போ பூ வைக்காமல் அங்கே போய் வச்சேன்னா நீ என்ன இத்தனை வருஷம் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? இப்போ தான் உனக்கு புரியுது. அதாவது என் பொண்டாட்டி வந்து என்ன தான் என்ன தான் அவள் பார்த்துட்ருக்கான்ட்டு. தட்ஸ் அ நாட் குட் திங். ஸோ ஆனால் இந்த படம் பேசக்கூடிய விஷயத்தையும் மிக முக்கியமாக பாச சுரண்டல்களையும் தோல் உரிச்சு காட்டின வகையிலும் ஐஸ்வர்யா கேரக்டர் தான் இந்த படத்தில் வந்து தாங்கி நிற்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். அவங்க அந்த இதெல்லாம் இப்படி வந்து கொண்டாடிட்டு இருக்கும்போது ஏன் தாய்மாமனுக்கு ஒரு வேலை மயிரே கிடையாதா? அக்கா பிள்ளைக்கும் தங்கச்சி பிள்ளைக்கும் ஆய் கழுவி விட்டுருக்கு தான் வேலையா? வேறு வழியே இல்லையா? குஞ்சாமணி பிடிச்சா அவன் போக முடியாதா? குஞ்சாமணி வந்து ஜிப்பில் மாட்டிக்க ஒரு நாள் ஸ்கூலில் பாத்ரூம் போய் தான் நின்றுட்டு இருப்பானா? இதையெல்லாம் இந்த திரைப்படம் உடைச்சிருக்குன்னு சொல்லுவேன். படத்தில் ரொம்ப ரொம்ப சூப்பரான இன்னொரு விஷயம் என்னென்னா பாபா பாஸ்கர். அதாவது முக்கியமாக ஜெயபிரகாஷ் அண்டு சூரி 2 பேருமே அந்த குளக்கரையிலேருந்து பேசுகிற அந்த சீனில் தான் இந்த படம் வந்து நிற்குதுன்னு நான் சொல்லுவேன். அதனால தான் சொல்கிறேன், இந்த படம் வந்து ரொம்ப ஓவர் எக்ஸாஜரேஷன் பண்ணாலும் உடைக்க வேண்டிய இடத்துல உடைச்சிருக்குன்னுவேன். ஸோ நிச்சயமாக பிஎன்சியில் வந்து ரொம்ப கொண்டாடினாலும் கூட இதில் இருக்கிற உண்மைகளை புரிஞ்சுக்கணும். அதுதான் நம்ம சொல்கிறது. வாட் இஸ் த கன்க்ளூஷன்னா, ரொம்ப அற்புதமான ஃபிலிம் தான். ஆனால் சொல்ல வேண்டிய விஷயத்தை படின்னு உடச்சி சொல்லியிருக்காங்க. இந்த படத்திற்கு வந்து ஜாக்கி சினிமா சொல்லக்கூடிய மதிப்பெண் வந்து 5க்கு 3.5. சூரிக்கு வந்து உண்மையிலே ஒரு நல்ல கெரியர் பெஸ்ட் ஃபிலிம். எல்லாத்த விட ஐஸ்வர்யா லட்சுமி வந்து இந்த படத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துன்னு போயிருக்காங்கன்னே சொல்லுவேன். டயலாக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்தது. பார்த்து ரசிங்க. நிச்சயமாக எமோஷனல் சீன்ஸில் நீங்கள் கண்டிப்பாக கண்கலங்க வைக்கும். மாமன் வெற்றி இருந்தாலும் பாச சுரண்டல்களை ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது அப்படின்றதான் இந்த திரைப்படம் சொல்கிறதா நான் பார்க்குறேன்.
என்னதான் பண்ணாலும் எல்லாமே ஒரு அளவுக்கு இருக்கும்போது எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்றது தான் இந்த திரைப்படம் சொல்லக்கூடிய செய்தி. வேற மீண்டும் வேறு ஒரு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூறிடுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.